அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாம் பார்க்க போகிறது, அதாவது வீட்டினுடைய பொருளாதார நிலையை அதிகரிப்பதற்கு இந்த பரிகாரம் ரொம்பவே அற்புதமான பரிகாரம். இது பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது நாம பரிகாரங்களை தயார் செய்து வீடியோக்கள் போடுவது அப்படின்றது பரிகாரம் அல்ல. நம்முடைய ரிஷிகள் கூறியது அந்த பரிகாரங்கள் தான் பரிகாரம். அவைதான் நமக்கு நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும். இந்த பரிகாரத்திற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு பிறகு இதை எப்பொழுது செய்யணும் அப்படின்றதும் பார்க்கலாம். இதை எங்கு வைக்க வேண்டும் அப்படின்றதும் பார்க்கலாம். இது ஸ்பட்டிக மாலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பட்டிக மாலைகள் நிறைய கடைகளில் இருக்குது. ஆனால் ஒரிஜினல் ஸ்பட்டிகம் அதுதான் சிறந்தது. ஒரிஜினலா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கிறிஸ்டல் கிளியர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு இருக்குது. ஒரிஜினல் ஸ்பட்டிகம் இது. இந்த மாதிரியான ஒரு மாலை இருக்கணும். அடுத்து 11 கோமதி சக்கரங்கள் இருக்கணும். சிகப்பு வஸ்திரம் இருக்கணும். இது பட்டு துணி. பட்டு அப்படின்னா ஒரிஜினல் பட்டு கிடையாது, ஷைனிங்காக இருக்கக்கூடிய பட்டு. இது நமக்கு தேவை. அடுத்து ஒரு அத்தர் தேவை. அந்த அத்தர் சந்தனம் வாசனை வருகின்ற ஒரு அத்தர் டப்பா, சின்ன டப்பா கிடைக்கும். அது வாங்கி வச்சுக்கோங்க. மற்றும் குங்குமம். இவ்வளவுதான் இந்த பரிகாரத்திற்கு தேவையானது. என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த மாலை இருந்தது அப்படின்னா நீங்கள் இதை வச்சுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இது கிடைக்கல அப்படின்னா வேற எந்த மாலையாக இருந்தாலும் அவற்றால் நீங்கள் ஜபம் செய்யலாம். எதற்காக ஜபம் செய்வது அப்படின்னா, இதற்கு உரு ஏற்றுவது, அதாவது சக்தியை நாம் ஏற்றுவது, அதாவது தாயாரை, மகாலட்சுமி தாயாரை ஆவாகனம் செய்வது. ஜபம் செய்த பிறகு நாம் இந்த பரிகாரத்தை செய்யும்போது அது கூடுதல் பலனை நமக்கு தரக்கூடியதாக இருக்கும். என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 11 கோமதி சக்கரங்களையும் நாம் ஒரு இந்த மாதிரி ஒரு சிகப்பு பட்டு வஸ்திரத்தில் வச்சு ஒரு தட்டில் வச்சு தாயார்கிட்ட வைக்கணும். வச்சுட்டு அந்த சந்தனம் வாசனை வருகின்ற அத்தர் சொன்னோம் இல்லையா, அதை இதற்கு மேலே பொட்டுகளாக வைக்கணும். அதற்கு மேலே குங்குமத்தை வைக்கணும். நாம் சொல்லியிருப்போம் குங்குமப்பூ வைக்கணும் அப்படின்னு. இதில் பார்த்திங்கன்னா அத்தர் பயன்படுத்தணும். சந்தனம் வாசனை வருகின்ற அத்தர் பயன்படுத்தணும். ஒருவேளை அது உங்களுக்கு கிடைக்கலன்னா சந்தனம் வச்சு குங்குமம் வச்சுடுங்க. 11 கோமதி சக்கரம், சிகப்பு துணி. இப்போ ஓம் மகாலட்சுமியை நமஹா அப்படின்ற நாமத்தை ஜபம் செய்யணும். எத்தனை முறை ஜபம் செய்யணும் அப்படின்னா, இது 108 இருக்கக்கூடிய ஒரு மாலை. இந்த மாதிரி 11 மாலைகள் ஜபம் செய்யணும். அப்போது 108 முறை ஜபம் செய்துட்டு மறுபடியும் இன்னொரு முறை, மறுபடியும் இப்படியாக 11 முறை ஜபம் செய்ய வேண்டும். ஓம் மகாலட்சுமியை நமஹா. இந்த நாமத்தை நாம் 11 மாலைகள் ஜபம் செய்யும்போது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடங்கள் மட்டும்தான் ஆகும். அப்படியே மிஞ்சி போனால் ஒரு அரை மணி நேரம் ஆகும். ஜபம் செய்துட்டு இந்த சந்தனம் வாசனை வருகின்ற அத்தர் மற்றும் குங்குமம் வச்சு இந்த ஜபத்தை செய்துட்டு நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு ஜபம் செய்வதற்கு முன்பாகவே 2 நெய் தீபங்களை ஏற்றி வைக்கணும். அந்த நெய் தீபங்கள் ஏற்றுகின்ற அந்த தீபம் வெள்ளி தீபமாக இருந்தால் சிறந்தது. ஒருவேளை இல்லைன்னா உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை ஏற்றுங்க, பரவாயில்லை. இதுதான் இருக்கணும்னு கிடையாது, இருந்தால் சிறந்தது. வெள்ளி தீபத்தில் ஏற்றினா ரொம்ப சிறந்தது. அப்படி இல்லைன்னா மண் தீபமோ பித்தளையோ காப்பரோ உங்ககிட்ட எது இருக்கோ அதை வச்சு ஏற்றிட்டு ஜபம் செய்து முடிச்சுட்டு தாயாருக்கு வாசனை வருகின்ற மலர்கள் ரோஜா வைங்க, மல்லி, முல்லை, அடுத்து துளசி, வில்வம், மருவம், மறிக்கொழுந்து, இந்த மாதிரி எல்லாம் வாசனை வரும். இதில் பன்னீர் துளசி அப்படின்னு சொல்லுவாங்க, பன்னீர் இலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த மாதிரி வாசனை வருகின்ற வகைகளில் ஏதாவது சில வகைகள் எடுத்து தாயாருக்கு வச்சுட்டு
நீங்கள் வந்து இந்த ஜபமெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உங்ககிட்ட என்ன நைவேத்தியம் இருக்கோ அது தாயாருக்கு நைவேத்தியமாக வச்சுடுங்க. அடுத்து இந்த மாலை உங்ககிட்ட இது இருந்தால் இது, அப்படி இல்லைன்னா எந்த மாலையாக இருந்தாலும் பரவாயில்ல, இது இருந்தால் ரொம்ப சிறந்தது. அப்போ என்ன பண்ணணும், இதை வந்து ஒரு மூட்டையாக கட்டிட்டு பீரோவில் வச்சுடணும். அவ்வளவுதான். ஒரே ஒரு முறை செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரம். இதன் மூலமாக தனவரவு நிச்சயமாக அதிகரிக்கும். இதை எப்போ செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அமாவாசை கழித்து வருகின்ற முதல் வெள்ளிக்கிழமை. அப்போ அமாவாசை கழித்து வருகின்ற முதல் வெள்ளிக்கிழமை இப்போ கிடையாது இல்லையா? அப்படின்னா அடுத்த அமாவாசை, அதாவது மார்கழி மாதத்தில் வருகின்ற அமாவாசை கழித்து வருகின்ற முதல் வெள்ளிக்கிழமை என்று செய்யணும். இப்போ நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த மாலையை நீங்கள் வந்து வாங்கிக்கணும். கோமதி சக்கரம், இந்த துணி, அத்தர் இதெல்லாம் நீங்கள் வந்து சேகரித்து வச்சுப்பீங்க அப்படின்றதுக்காகத்தான் முன்கூட்டியே உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். அதனால் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட கருத்துக்களை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சு இந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் சேகரித்து அமாவாசை கழித்து வருகின்ற முதல் வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து இதை செய்யுங்க. நான் உங்களுக்கு அப்போ வந்து ஒரு ரிமைண்டர் பதிவாக ஷார்ட் வீடியோவோ அல்லது வந்து வீடியோவில் ஒரு சின்ன வீடியோவோ உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். கண்டிப்பாக செய்யுங்க. ஏன் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் பணம் இல்லாமல், அந்த பணம் வந்து சொகுசான ஒரு கார் வாங்கி ஒரு பெரிய பங்களா கட்டி அந்த மாதிரி இல்லாமல், சாப்பிடுவதற்கு சாப்பாடே இல்லாமல், குழந்தைகளை படிக்க வைப்பதற்கு உண்டான பணம் இல்லாமல், சரியாக அவங்க வந்து உடுத்தி கொள்வதற்கு ஆடையும் இல்லாமல், வாடகை வீட்டில் இருந்தும் வாடகை கொடுக்க முடியாத நிலையில் இருப்பவர்கள், நிறைய கடன் வாங்கி அந்த வட்டி கட்டி வட்டியே கட்ட முடியாத அதற்கு கடன் வாங்கி இப்படியாக இருக்கின்ற ஒரு அகோரமான ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். ஒரு தரித்திரத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த பரிகாரத்தை செய்யும்போது நிச்சயமாக அவர்களினுடைய அந்த நிலை மாறும். பொருளாதாரம் ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் இந்த பரிகாரத்தை செய்யும்போது அவர்களுடைய அந்த நிலை என்பது மேலும் ஒரு படி உயரும். நிறைய எங்ககிட்ட பணம் இருக்குது, நாங்கள் செய்யலாமா அப்படின்னா, அவர்கள் இதை செய்யும்போது மகாலட்சுமி தாயார் எப்பொழுதும் அவர்கள் வீட்டில் ஸ்திர நிவாசம் இருப்பார்கள். இப்படி கோமதி சக்கரத்தை வைத்து பொருளாதார நிலையை நாம் பெருக்கிக் கொள்ளலாம். ரொம்பவே அற்புதமான ஒரு பரிகாரம். இதை வந்து அந்த அமாவாசை கழித்து வருகின்ற முதல் வெள்ளிக்கிழமை காலை நேரத்தில் செய்வது சிறப்பு. அப்போ செய்ய முடியல அப்படின்னா மாலை நேரத்தில் குளிச்சுட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. எது எப்படியாக இருந்தாலும் இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய அற்புதமான கோமதி சக்கர பரிகாரம். நம்முடைய அத்வைதா 786 உங்களுக்காக தினம்தோறும் நிறைய வீடியோக்களை வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த ஒரு வீடியோக்களையும் பார்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எல்லாத்தையும் படிப்பேன். நீங்கள் வந்து கேட்ட கேள்விகளுக்கு பதிலாக அடுத்தடுத்த வீடியோக்களில் பதில்கள் வந்து வரும். அதனால் எல்லா வீடியோக்களையும் வந்து முழுமையாக பார்த்து உங்களுடைய கேள்விகளுக்கு உண்டான பதில்களை வந்து தெரிந்து கொள்ளுங்கள். மற்றொரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மகா பெரியவா சரணம்.